ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மீதமான இட்லி இருந்தால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. இப்போ இட்லி வந்து நைட்டு நம்ம ஊற்றினோம்னா மீதி இருந்ததுன்னா அது காலையில் சாப்பிடும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இல்லாட்டி மேலே இட்லிலாம் வரன்னு காஞ்சி போயிடும். அது வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. ஒரு இட்லி கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 இட்லி வந்து மீதமான இட்லி நான் வந்து எடுத்துருக்கேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த 3 இட்லி சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த இட்லியோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் மாறுறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா கருகி போயிடும். அப்புறம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கசப்பேறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் இந்த எல்லா இட்லியும் பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லி எடுக்கும்போது நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் பூண்டு வந்து கொஞ்சமாக நல்லா தட்டிட்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 2 கொத்து அளவு கருவேப்பிலை. இப்போ பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கலர் மாறினா போதுங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வாசனைக்காக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா இட்லியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் தரம் இருந்தால் கொஞ்சம் பெரிய பீஸாக இதேமாரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ தக்காளி ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வந்து தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதுமாரி தக்காளி வந்து ரொம்ப வதங்கவும் தேவையில்லைங்க. லேசாக வதங்கினா போதும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இந்த பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இட்லி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம கலந்துக்கிட்டே இருந்தால் அந்த இட்லி வந்து உடஞ்சிருங்க. இது மாதிரி வந்து பொறுமையாக வந்து கலந்து விடுங்க. இப்போ அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சூப்பரான மெத்தடில் சில்லி இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சு. மீதமான இட்லி வந்து வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதேமாரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே சாப்பிடுவாங்க. இப்போ நைட்டு வந்து ஊற்றி வச்ச இட்லி வந்து காலையில் கொஞ்சம் மீதமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்திங்கன்னா மதியம் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் வச்சு கொடுக்கலாங்க. காலையில் இட்லி வந்து மீதமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக இதுமாரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து இந்த இட்லி வந்து நல்லா வதக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இட்லி வந்து நல்லா வரன்னு இருக்காது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து மீதமான இட்லி இருந்தால் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.